தெலங்கானா மாநிலத்தில் 9 மாத பெண் குழந்தையை பெற்ற தாயே குளத்தில் மூழ்கடித்து கொலை செய்துள்ளார். போதை மயக்கத்தில் குழந்தைக்கு எமனான கொடூர தாயின் பின்னணி என்ன? தெலங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டத்தைச் சேர்ந்த லோகசானி ரவீந்திரா கர்நாடகாவின் பீதர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். வீட்டின் அருகே உள்ள பழ மார்க்கெட்டில் ரவீந்திரா வேலை பார்த்து வந்த நிலையில் தம்பதிக்கு 9 மாதத்தில் அழகான பெண் குழந்தை ஒன்று இருந்தது. ஆரம்பத்தில் விட்டு கொடுக்காமல் நகர்ந்த தம்பதியின் குடும்ப வாழ்க்கையில் நாளுக்கு நாள் பேரிடியாக ராஜேஸ்வரியின் புதிய காதல் புகுந்தது. ஒரே ஏரியாவில் வசிக்கும் விக்கி என்ற இளைஞருடன் ராஜேஸ்வரிக்கு ரகசிய காதலில் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அம்மா வீட்டிற்கு செல்வதாக கூறிவிட்டு அடிக்கடி குழந்தையுடன் வெளியே சென்றவர் 2-3 நாட்கள் வரை வீடு திரும்பாமல் இருந்துள்ளார். மாமியார் வீட்டிற்குத்தானே செல்கிறார் என கணவர் ரவீந்திராவும் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. இந்த நிலையில்தான் ஞாயிற்றுக்கிழமை கள்ளு குடித்து கடும் போதையில் தள்ளாடிய ராஜேஸ்வரி நிதானத்தை இழந்தார். ஏற்கனவே போதை பழக்கம் இருந்த மனைவியை கணவர் ரவீந்திரா கடுமையாக கண்டிக்க இருவருக்குள் சண்டை ஏற்பட்டுள்ளது. அப்போது கோபத்தில் குழந்தையை தூக்கி கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்ற ராஜேஸ்வரி வீட்டின் அருகே உள்ள குளத்திற்கு சென்றுள்ளார். ஏன் எதற்கு என யோசிக்காமல் பெற்ற குழந்தையை குளத்தில் தூக்கி வீசி மூழ்கவிட்டார். தாயின் கைகளிலிருந்து தண்ணீரில் விழுந்த அந்த குழந்தை மூச்சு திணறி துடிதுடித்து உயிரிழந்தது. ராஜேஸ்வரியின் கொடூர செயலை கண்ட ஊர் மக்கள் துடிதுடித்து போனார்கள். அந்த ஆதங்கத்தில் ராஜேஸ்வரியை சரமாரியாக தாக்கி அவரை போலீசில் ஒப்படைத்தனர். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். மது போதையில் பெற்ற குழந்தையை ராஜேஸ்வரி கொலை செய்தாரா அல்லது இதற்கு பின்னால் வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என தொடர் விசாரணை நீடிக்கிறது. இறுதியாக பெற்ற குழந்தையை மனைவியின் ஆவேசத்தால் பறிகொடுத்த ரவீந்திரா நிர்கதியாகி நிற்கிறார்.